ஏய் செருப்பு செருப்பு யார பார்த்து செருப்புங்கறீங்க? அடச்சி கால்ல போட்டுருக்க செருப்பை வாசல்ல கழட்டி வச்சிட்டு வாடி. நான் இன்னைக்கு நேதா செருப்பு போட்டுட்டு இருக்கேன். ஏய் போய் அவுத்து வச்சிட்டு வாடிங்கற போ. ஏய் என்ன போட்டாச்சு போதுமா? ஏய் முத்து, உனக்காவதா நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. ஏன்டா மரம் மாதிரி நிக்கிற? கிளம்பு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குடி. அவனை இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? நான் இந்த வீட்டு மருமக. இதை விட வேற என்ன உரிமை வேணும்? ஓ பரவாயில்லையே, மருமகளோட முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அத்தை கரெக்டா கேட்டீங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த இவளுக்கு உரிமை இருக்கிற மாதிரி தானே இவங்க அம்மா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இருக்கும். அது மட்டும் இவளுக்கு ஏன் புரியாம போச்சு? டேய், நீ ஒண்ணும் எனக்கு புரிய வைக்க வேண்டாம். என் அண்ணனையும் எங்க அம்மாவையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டீங்கல்ல. இனிமேல் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது. வாடா கிளம்பலாம். ஏய், தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஜெயிலுக்கு போய் தாண்டி ஆகணும். அது உங்க அம்மாவா இருந்தா என்ன, உங்க அண்ணனா இருந்தா என்ன? நான் ஒண்ணும் உங்ககிட்ட விளக்கம் கேட்டு வரல. முத்து, வர போறியா இல்லையா? எப்படி பெட்டி படுக்கையோட வரட்டுமா இல்ல கட்டின துணியோட வரட்டுமா? டேய், என்ன கிண்டலா இருக்கா உனக்கு? வாடா முதல்ல கிளம்பு. தர்மா ரோஜா, என்னம்மா பேசுற நீ? இந்த வீட்டை விட்டு நீ போகிறதே தப்பு. இதுல முத்துவ வேற ஏன் கூப்பிடுற? முத்து ஏன் புருஷன். ஏன் விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். முத்து, இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. ஏய், என்னடி ஒரேடிய சீனை பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு சீன் போடல, உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். முத்து, இப்ப நீ என் கூட வரல, நீ கட்டின தாலிய நீயே வச்சுக்கோடா. ஏய், தாலிங்கிறது எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஆணியும் பெண்ணையும் கடைசி வரைக்கும் இணைச்சு வச்சிருக்கிற ஒரு உறவு பாலம். அப்படிப்பட்ட புனிதமான தாலிய நீ பாட்டுக்கு தூக்கி வீசுற. என் தம்பி என்ன உனக்கு திருத்தரமாவா தாலி கட்டினா? ஊர் அறிய உலக அறிய பெரியவங்க எல்லாரையும் சாட்சியா வச்சுதானே உனக்கு தாலி கட்டினா? அப்படி ஆண்டவனையும் சொந்த பந்தங்களையும் சாட்சியா வச்சு கட்டின தாலிய இப்படி கைட்டி வீச உனக்கு எப்படி மனசு வந்தது? இத பாரு, இப்ப வாங்கின அடிய காலம் பூரா மறக்க கூடாது. ஜாக்கிரதை. நான் மட்டும் கலெக்டரா இருந்திருந்தா அடியோட விட்டுருக்க மாட்டேன். என்னதான் ரோஜா எனக்கு வேண்டியவளா இருந்தாலும் தாலி விஷயத்துல அடி வாங்கினது சரிதான். ஏ அர்ச்சனா, என்ன அடிச்சிட்டல. இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு மட்டும் இல்லடி, என் அம்மாவையும் என் அண்ணனையும் நீ அரெஸ்ட் பண்ணல. இதுக்கெல்லாம் நீ சேர்த்து வச்ச பதில் சொல்லணும். இதை நான் சும்மாவே விட போறதில்ல. டே முத்து, என்ன அறவாக வச்சு நீ வேடிக்கை பார்த்தல, உனக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன்டா. ஏய் ஏய் ஏய், செருப்பு செருப்பு நீங்களே வச்சுக்கோங்க. அர்ச்சனா, அர்ச்சனா உனக்கு கொல்றேன்டி நானு. டேய், ஒரு மாவட்ட கலெக்டர் பேர் சொல்லியா கூப்பிடுற? சத்தமே இல்லாம போய்ட பாத்துக்கோ. பைய ஒருத்தன் வந்துட்டான் பெருசா. ஐயோ மா மா மதன், மா மா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் கல்யாணத்தை பொறுத்த மட்டும் இந்த அர்ச்சனாவால நிச்சயிக்கப்படுதுமா. மா, இந்த அர்ச்சனாவை மீறி என்னால கல்யாணமே பண்ண முடியாது போல இருக்கேம்மா. அவன் நினைச்ச கல்யாணத்தை நிறுத்திடுறா. அந்த கடவுள் எனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் நிச்சயம் செய்யலையாம்மா. மதன், நீ கவலைப்படாதடா. ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் தாண்டா கடவுள். நான் உனக்கு கடவுளா இருந்து உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டா. மா, எங்க இருக்கன்னு மறந்துட்டு பேசுறியா? டேய், நாம இருக்கிற இடம் முக்கியம் இல்லடா, நாம என்ன திட்டம் போடுறோங்கிறது தான் முக்கியம். நாம வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அர்ச்சனாவை ஓட ஓட விரட்டல நான் வசந்தா இல்லடா. மதன், நீ ஒண்ணு கவலைப்படாத. சுப்ரியா உனக்குன்னே பிறந்தவடா. அவ கழுத்துல உன்னை தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாது. ஆமாடா, நீதான், நீயே தான். நீ சுப்ரியா கழுத்துல தாலி கட்டுறத
என் கண்ணால நான் பார்க்க தான் போறேன். அம்மா நான் அம்மா தான். எந்த நேரத்துல நம்பிக்கை இழக்காம தைரியம் கொடுக்குற பத்தியா? யூ ஆர் கிரேட் மம்மி. இங்க பாருமா, இந்த வருஷத்தோட சிறந்த அம்மா நான் உனக்கு பட்டமே கொடுக்குறேமா. ஆ? டேய், இதெல்லாம் நடக்கணும்னா அந்த பூமிகா நம்ம கைக்குள்ள இருக்கணும்டா. நாம வெளியில இருந்தா பூமிகாவை கேட்ச் பண்ணிடுவோம் பயந்து அர்ச்சனா நம்ம 2 பேரும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கா. நம்ம ரோஜா அங்க இருக்கிறத மறந்துட்டு அர்ச்சனா நம்மள குறைச்சி எடை போட்டுட்டா. நம்ம ரோஜாவை வச்சே பூமிகாவை நம்ம கண்டுபிடிப்போம்டா. ஏய், உன் வண்டி சாவியில இன்னொருத்தன் பைக் எடுத்து ஓட்டுவியா? இது மாதிரி எத்தனை பைக் எடுத்துருக்க நீ? சொல்றா. அம்மா அம்மா சார், எங்க அம்மா சார். ரோஜா, அம்மா ரோஜா, அம்மா சார், எங்க அம்மாட்ட பேசணும் சார். பேசுங்கம்மா, சத்தம் போடாம பேசுங்க. சத்தம் போடாம பேசணுமா? எங்க அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசணும். பேசுங்க. அம்மா, என்னம்மா இது? உன்னை இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அம்மா, அண்ணன் எங்கம்மா? பக்கத்து செல்ல வச்சிருக்காங்க. பக்கத்துலயா? அண்ணே, ரோஜா, அண்ணே, என்னன்னு இது? உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்க வந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன இருண்ணே. ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன். பாய். மா மா, நான் என்னென்னமா சொல்றது? என்ன ரோஜா, ஏன் அழற? மா, அந்த அர்ச்சனா என்ன அடிச்சிட்டாமா. அர்ச்சனா உன்னை அடிச்சிட்டாளா? என்ன சொல்ற ரோஜா? ஆமாமா, அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துற மாதிரி அடிச்சிட்டாமா. எதுக்காக உன் மேல கை வச்சா? அம்மா, உன்னையும் அண்ணனையும் ஜெயில வச்சுட்டாலம்மா. உங்க 2 பேரையும் வெளியே விடணும், இல்லைன்னா நான் முத்துவோட வாழ மாட்டேன்னு சொன்னேம்மா. நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு அதே சாக்கா வச்சு நடிச்சிட்டோமா. மா என்னம்மா? அந்த அர்ச்சனா என் கல்யாணத்தை நிறுத்தி நம்மளே அரெஸ்ட் பண்ணி இப்ப ரோஜாவை அடிச்சிருக்கா. மா மா, ஏமா சைலண்டா இருக்க? டேய், அந்த அர்ச்சனா எல்லாம் மீறி நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காடா. நாம யோசிச்சுதான் காரியத்தை சாதிக்கணும். அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். இனிமேல் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ரோஜா, கொஞ்சம் அமைதியா இரு. உன் அண்ணன் வாழ்க்கையில விளையாடின அர்ச்சனா இப்போ உன் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமிகா. அவ கையில இருக்கிற தைரியம் தான் அர்ச்சனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல பூமிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை நாம கொண்டு வந்தாதான் அந்த அர்ச்சனாவை நாம ஜெயிக்க முடியும். ரோஜா, நீ முதல்ல அர்ச்சனா வீட்டுக்கு போ. பூமிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடி. ஆமா ரோஜா, நீ பூமிகாவை கண்டுபிடிச்சு அவ நம்ம பக்கம் வந்த உடனே அந்த அர்ச்சனா கொட்டத்தை நான் கிழிக்கிறேன். அம்மா, நான் எப்படிமா அங்க போவேன்? நான் தான் அர்ச்சனா கிட்ட அடி வாங்கிட்டு இனிமேல் உன் வீட்டுல காலே எடுத்து வைக்க மாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேமா. இவங்க கிட்ட எல்லாம் ரோஷம் பார்த்தா காரியத்தை சாதிக்க முடியாது. பகையாளி குடும்பத்தை உறவாடிதான் கெடுக்கணும். அதனால நீ அந்த வீட்டுல இருந்துகிட்டே பூமிகாவை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. ரோஜா, அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க இங்க உள்ள இருக்கிறத சொல்லி நாங்க வெளியில வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. ரோஜா ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. என்னம்மா? சொல்லுமா. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? விஷயம் என்னன்னு சொல்லு. அப்பா, இப்போ அண்ணனும் அம்மாவும் ஜெயில இருக்காங்கப்பா. எதுக்காக ஜெயில இருக்காங்க? அப்பா, முத மனைவி உயிரோட இருக்கும்போது சுப்ரியாவை 2வது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ண அந்த குற்றத்துக்காக அம்மாவையும் அண்ணனையும் ஜெயில பிடிச்சு போட்டாப்பா அந்த அர்ச்சனா. சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய கேஸ் தானே அது. தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மாவும் அண்ணனும் ஜெயில இருக்காங்கன்னு சொன்னா நீங்க என்னமோ அந்த அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இத பார், அர்ச்சனா ஒரு மாவட்ட ஆட்சியாளரா, அவ பொறுப்பை சரியாதனமா பண்ணிருக்கா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அப்பா 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 ப்ளீஸ் பா,
அம்மாவையும் அண்ணனையும் உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. ஏற்கனவே உங்க பேச்சை நம்பி நான் கெட்டு போனேன். உங்க அம்மாவும் அண்ணனும் பண்ண பித்தலாட்டம் கொஞ்சமா நஞ்சமா? அப்பா 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 ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. உங்க பேச்சை நம்பி நான் அர்ச்சனாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்ப யார் செஞ்சது தப்புன்னு தெரிய வரும்போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? எப்படி நான் அர்ச்சனா முகத்துல முழிப்பேன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்பா அம்மாவும் அண்ணனும் செஞ்ச தப்புதான்ப்பா. அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. அம்மாவையும் அண்ணனையும் மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். இங்க பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத. இப்படி அவங்களுக்காக பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் போனை எடுத்துக்கவே மாட்டேமா. நீ மட்டும் இன்னொரு தடவை உங்க அண்ணனை பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ என்கிட்ட பேசுன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அதோட உங்ககிட்ட பேசுறதையும் நிறுத்திடுவேன். போன வைமா. என்னம்மா அப்பா இப்படி பேசுறாரு? ரோஜா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். அவருடைய மனசு நம்ம பக்கம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் டெஸ்ட் பண்றதுக்காக தான் உன்னை ஃபோன் பண்ணி கேட்க சொன்னேன். டேய் மதன், ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரை பாருடா. உடனே நம்ம வெளியில வந்தாகணும். சரிம்மா. ரோஜா, உடனே நீ வீட்டுக்கு போ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? காரியத்துல கவனமாயிரு. மா உன்னையும் அண்ணனையும் இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போக முடியும்? என்னால அந்த வீட்ல எல்லாம் போய் நிம்மதியாவே இருக்க முடியாதுமா. ரோஜா, கவலைப்படாத, நாங்க எப்படியும் வெளியில வந்துருவோம். ஆனா நமக்கு இப்ப தேவை 3 விஷயம்தான். பூமிகாவை கண்டுபிடிக்கணும், உங்க அண்ணனுக்கு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த அர்ச்சனாவை பழி வாங்கணும். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போ. சரிம்மா. அண்ணே பார்த்து பத்திரம்ண்ணே. நான் கிளம்புறேன். இங்க பாரு, அம்மா சொன்னாங்களா அதே மாதிரி நடந்துக்கோ. சரிண்ணே வரேன். பூமிகா, பூமிகா, எங்க இருக்கீங்க? இப்பதான் வாய் கிழிய அவ்வளவு தூரம் ரோஷமா பேசிட்டு போனா பூமிகா, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரா? பூமிகா, பூமிகா, பூமிகா நீ, ரோஜா, பூமிகா நீ, பூமிகா வந்துட்டாங்க. பூமிகா நீ, இந்த அர்ச்சனா உங்களை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. வாங்க நீ. என் அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரா? நீ வாங்க. ஏய், என்னடி இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இப்பதான் வீரப்பா வீட்டை விட்டு வெளில போன. இப்ப என்ன பூமிகா பேரை சொல்லி நாசுக்கா வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறியா? தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ளவா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இந்த வீட்டை விட்டு என் இஷ்டம் போல நான் வெளிய போவேன், உள்ள வருவேன். இதை யாரும் கேட்க கூடாது. நான் கேப்பேன்டி. டேய் முத்து, புருஷன் பஞ்சாதிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தே. அதுக்காக கோபத்துல செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டுறது தப்புடா. பேசாம அமைதியாரு. ரோசா, நீ என் தங்கச்சிதே. இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேணா வரலாம் போலாம். அதுக்காக ஏமா கோவப்பட்டு பேசுற? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. மாமா, என்னம்மா? அர்ச்சனாக்கா கிட்ட அடி வாங்கினத உதிர்த்துட்டு வந்திருக்கா. ரோசமான பொண்ணா இருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாளா? ஏய், நான் ரோஷத்தோட தான் வந்திருக்கேன். நீ பொத்து. உங்களுக்கு எல்லாம் குடைச்சல் கொடுக்கறதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். உனக்கே இவ்வளவா இருக்கா? நீ எல்லாம் பண்ணுக்கு வெண்ணெய் தடவி திங்கிற பார்ட்டி. நாங்கெல்லாம் முகத்துக்கே வெண்ணெய தடவி அதை கழுவி வழிச்சு கீழே தட்டுவோம். தராதரம் தெரிஞ்சு பேசு. பூமிகா, பூமிகா நீ. ரோஜா, ரோஜா, எதுக்கு ரோட்ல கத்துற மாதிரி வீட்ல கத்திக்கிட்டு இருக்க? இது குடி இருக்கிற வீடுமா? எதுக்கு பூமிகா பூமிகான்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் எப்படி கத்தாம இருக்க முடியும்? எங்க அம்மா ஸ்டேஷன் பக்கம் கூட போனதில்ல. என் அண்ணனோட சேர்த்து என் அம்மாவையும் உள்ள வச்சுட்டா அந்த அர்ச்சனா. எல்லாரும் அந்த பூமிகாவை காரணமா வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றீங்களா? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் அண்ணனும் என் அம்மாவும் ஜாமீன்ல வெளில வரட்டும். அன்னைக்கு இருக்கு உங்க எல்லாரையும் ரத்த கண்ணீர் சிந்த வைக்கிறேன். ரோஜா, கோவப்படுற பொண்ணும் பாவம் செய்யற பொண்ணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. முதல்ல அடக்கமா இருக்க கத்துக்க. நீங்க ஒண்ணும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். உங்க அர்ச்சனாவை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே நீங்க. அதை நான் இன்னும் மறக்கலைங்க. ரோஜா, நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிக்கணுமா? நானா? ஒன்னையா? நீ என்ன மன்னிக்கலைன்னா பரவாயில்ல.
எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நான் உன்னை கண்டிச்சேன். தாலிங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் கொடுக்கிற வரம். அது மதிக்காம நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. அது நீ உணரணும் தான் உன்னை அடிச்சேன். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை அன்பா தானே நடத்துறாங்க. நீதான் எங்க எல்லாரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்டபடி நடந்துக்கிற. அம்மா, நீ என்ன தங்கச்சின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி பேசுறியே, நீ அப்படி நினைச்சிருந்தா என் அம்மாவையும் என் அண்ணனையும் ஜெயில வச்சிருப்பியா? தப்பு செஞ்சவங்க என் உறவா இருந்தாலும் நான் கண்டிப்பேன். சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அப்போ நீ என்ன தங்கச்சின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதெல்லாம் நாடகம். உன் நாடகத்தெல்லாம் நான் தயாரா இல்ல. ஏ அர்ச்சனா, என் வாழ்க்கையில முதல் எதிரியே நீ தாண்டி. ஆமாண்டி, என்னோட முதல் எதிரியே நீதான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ரோஜா நில்லு. சில பேரை அன்பால திருத்தலாம், சில பேரை அடக்கி திருத்தலாம், சில பேருங்க அடி உத வாங்கிதான் திருதுவாங்க. நீ இந்த கடைசி ரகத்தை சேர்ந்தவன். அதனால்தான் உனக்கு இந்த அடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை திரும்ப திரும்ப செஞ்சாதான் நீ திருந்தணும்னு இருந்தா அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். என்ன எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். போங்க எல்லாரும். நாங்க ஏன் போனோம்? அப்ப நான் போறேன். போ. அம்மா அம்மா அம்மா, இங்க பாருமா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா, உன் வயித்துல இருக்கிற குழந்தை பேசுறாம்மா. அம்மா இந்த பக்கம் பாருங்கம்மா. என்னம்மா இது, செத்து போனன்னு முடிவு எடுத்துட்டியாம்மா? என்ன கோழத்தனமான முடிவு. நான் வெளியே வரதுக்கு முன்னாடியே என்ன கொன்னுட போறியாம்மா? நீ மட்டும் தனியாலாம் இருந்தா பரவாயில்ல, என்னையும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு சாக துணிஞ்சிட்டியேம்மா. இதுக்கு அன்னைக்கு உன்னை ஏரியில தள்ளி விட்டு போவே செத்துருக்கலாமே. இதுக்கா உன்னை சக்தி ஆண்டி ஏரி தண்ணில இருந்து உன்னை காப்பாத்தினாங்க? நீ சாகிறதுக்கு அர்ச்சனா ஆண்டி அப்பாவை இன்னொரு கல்யாணம் பண்ண விடாம தடுத்தாங்க. முட்டாள் முட்டாள், பைத்தியக்காரி பைத்தியக்காரி. நான் இந்த உலகத்தை பார்க்க வேணாமா? அம்மா, எனக்காகவாவது நீ இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும். உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட நினைச்சானே மடைய என் அப்பன், அவனுக்கு புத்தி வர மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் புத்திசாலி பொண்ணுக்கு அழகு. என்ன கொஞ்சம் நினைச்சு பார்த்திருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பியா? எனக்கும் இந்த உலகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. உனக்கு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லையே. மச்சானும் வசந்தா அத்தையும் ஜெயில இருக்காங்க. மாமா மனசு உடைஞ்சு போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஒரு நல்ல குடும்பம் என்னால சிதலம் அடைஞ்சு சின்ன பின்னமாயிடுச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தேசமா வனவாசத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னாலதான் நடந்திருக்கு. ஊர் உலகமே அந்த குடும்பத்தை பார்த்து கேவலமா பேசி சிரிக்குது. இதுக்கப்புறமா நான் யாருக்காக வாழணும்? வீட்டுல பெரியவங்க இத்தனை பேர் சொல்லி கேட்காத மச்சான் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மனைவியை வயத்துக்கு போறாரு. இதுக்கப்புறம் நான் யாரை நம்பி வாழ்றது? அம்மா, தப்பு பண்ணவங்க ஜெயில்ல இருக்காங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்க. குடும்பம் சின்ன பின்ன ஆனதுக்கும் ஊருலகம் பார்த்து சிரிச்சதுக்கும் நீ காரணம் இல்லம்மா.
உன் விஷயத்துல தப்பு பண்ணவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீ ஏம்மா உயிரை விடணும்? உன்னை மதிச்சவங்கள தாம்மா நீ மதிச்சு வாழணும். உன்னை மிதிச்சவங்கள நீ ஏன் மதிக்கணும்? அவங்கள தூக்கி வீசி எறிமா. உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீ நிமிர்ந்து நில்லு. உன் பாதையை நீயே தேர்ந்தெடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நில்லு. உன்னால எதையும் சாதிக்க முடியும் நம்பிக்கை வைமா. நீ சாதிப்ப. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு நீ யாருங்கிறத காட்டுமா. மாட்டேன் மாட்டேன், நான் தூக்கு போட்டுக்க மாட்டேன். நீ கண்ணை திறந்துட்ட. நீ செல்லம் ராசாத்தி. இனிமே நான் தூக்கு போட்டுக்க மாட்டேன். ஆத்திரத்துல அவசரப்பட்டு என் புத்திய கடன் கொடுத்துட்டேன். இனிமே நீ சொன்ன மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன், சாதிச்சு காட்டுறேன். என் மச்சனை என் காலில் விழ வைக்கிறேன். இது